கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு அற்புதமான வசனம். ஒரு சிலருக்கு இது மனசுல ஒரு குத்துற மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நாம இந்த வார்த்தையை சொல்லித்தான் தீரணும். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அநியாய வட்டியினால ஆதாயத்தினால தன் ஆஸ்தியை பெருக்குகிறவன், ஏழைகளுக்கு இறங்குறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்காக சேர்த்து வைக்கிறான். இப்ப தெரியுதா? நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, இப்படியெல்லாம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு யார் அவரிடத்துல கடன் பெற்றார்களோ அவங்கனால அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு, எதையெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற உடைமைகளெல்லாம் இழந்து போற அளவுக்கு அந்த வட்டி மேல வட்டி சேர்ந்து அவன் வாங்கினது 10,000 இருக்கும், ஆனா அவன் கட்டுனது 1,00,000க்கு மேல கட்ட வேண்டியதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டுக்கு போவாங்க, அந்த செக்கை வச்சு பணம் வாங்குவாங்க, அந்த செக் லீப்ல வச்சு அவன் வாங்கினது 2 லட்சமா இருக்கும், அவன் போடுறது 20 லட்சமா இருக்கும். இப்படி அநியாய வட்டி, அநியாயமா வட்டி மேல வட்டி போட்டு வாங்கினவனை திணற வச்சு சில குடும்பங்கள் செத்து கூட போயிருக்கு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, இப்படி அநியாயமா வட்டி வாங்கி சேகரிக்கிறவனுங்க அந்த பணத்தையெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அனுபவிக்க மாட்டாங்க. அதை யாருக்காக சேகரிக்கிறாங்கன்னா, எங்கேயோ ஒரு பக்கம் ஏழைகளுக்கு இறங்கி கடன் இல்லாம தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், விதவைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இதை எடுத்து பயன்படுத்துற மாதிரி சேகரிச்சு வைப்பாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அநேகர் வட்டிக்கு விடுறாங்க, தெரியுங்களா? வேதத்தை வாசிக்கிறவங்க கூட வட்டி மேல வட்டி போட்டு வாங்குறாங்க. நான் நிறைய கேட்டிருக்கிறேன், பிரதர் அவரு வட்டிக்கு பணம் விடுறாரு, அவர் ஏகப்பட்ட வட்டி வாங்குறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதிகப்படியா இந்த வட்டியை வாங்குறவங்க அந்த வட்டி பணத்தினாலேயே அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த வட்டி பணமே அவர்களுக்கு வியாதியையும் சமாதானமின்மையையும் மனசு உளைச்சலையும் எல்லாம் ஏற்படும். அதுக்காக இங்க என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம அநியாய வட்டி வாங்க வேண்டாங்கிறாரு. அநியாயமா ஒருத்தங்கிட்ட போய் வட்டியை வாங்காதீங்க. இப்போ மிகப்பெரிய வங்கிகள் வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா பேங்க் வச்சிருப்பாங்க. அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நியாயமான வட்டி இருக்கும். ஒரு பேங்க்னோட நாம்ஸ் இருக்கும், அந்த நாம்ஸ் படி அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நாம்ஸ் படி அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. அவங்க அநியாய வட்டி வாங்க மாட்டாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில அநியாய வட்டி வாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த பணத்தை யாருக்கு சேகரிக்கிறாங்க? ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும், திக்கற்றவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் மனமுகந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக சேகரிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? அதனால வேதத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் சரி, அநியாயமா வட்டி வாங்கக்கூடாது, வட்டியே வாங்கக்கூடாது. முதல்ல இந்த வட்டிக்கு விடுறவங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பானவர். அதனால ஒருவேளை உங்க யாராவது நீங்க வட்டிக்கு விடுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கிங்க. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க கடன் கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னு, உங்களால முடிஞ்சதை கொடுங்க, நீங்கள் கடன் வாங்காது இருப்பீர்கள் சொல்லியிருப்பாரு. நாம கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப யாருக்குமே நம்ம அநியாய வட்டி கொடுத்து ஆஸ்தியை சேர்த்தி நம்முடைய குடும்பத்துக்கு சாபத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டாம். உங்களால முடிஞ்சா இலவசமா கொடுங்க. அப்படி இல்லைன்னா வட்டிக்கு கொடுக்காதீங்க, அவனோட தேவைக்கு கொடுத்து அவன் சம்பாரிச்சுடன் அதை திருப்பி வாங்கிக்கங்க. அதுதான் சரியானதா இருக்கும். அநியாய வட்டி வாங்கி
நாம ஆஸ்தியை சேர்த்தி அதை நாம நம்முடைய சமாதானத்தை இழந்து போகாதபடி இன்றைய இந்த காலையில இந்த அனுதின உணவுல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நாம அநியாய வட்டிக்கு ஆசைப்படக்கூடாது, ஆஸ்திகளை சேர்த்துவதற்கு ஆசைப்படக்கூடாது, பரிதானம் வாங்குறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாம ஆண்டவர் எப்படி எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்தாரோ அதுபோல நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு இலவசமா உதவி செய்வோம். அநியாயமா அக்கிரமமா நம்ம பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம். சரியா? ஒருவேளை நீங்க வட்டி கொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. அநியாய வட்டி வாங்கி ஆஸ்தியை சேர்த்துகிறவன் அது அவனுக்காக அல்ல, ஏழைக்கும் எளியவர்களுக்கும் இறங்கி கொடுத்து கொண்டிருக்கிறவனுக்காக சேர்க்கிறார்கள் என்கிற இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அந்தபடி நாங்கள் ஒருவேளை அநியாய வட்டி வாங்குகிறவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இனிமேல் அது போன்ற காரியங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களை மனந்திரும்ப செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. அது மட்டுமல்ல, எங்களால் இயன்ற உதவியை இலவசமாக செய்ய நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.